Hello viewers, welcome back to our channel Sissy Cooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய 2 வகையான வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் வறுவல். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கிறேன். வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல வாழைக்காயை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். அப்போ கருப்பு கருப்பாக ஆகாது. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் வாசனைக்காக கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் பீசஸை எடுத்து உள்ளே நம்ம போட்டுடலாம். வாழைக்காயை எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் இந்த வாழைக்காயை நல்லா கிளறி விடலாம். மஞ்சத்தூள் எல்லா பீசஸ் மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாங்க. அடுப்பு மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ வேண்டாம், மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திரும்ப கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நமக்கு வாழைக்காய் வெந்துருச்சுனாவே அது கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட வெந்துச்சுன்னா போதும். பார்த்தீங்கன்னா இப்போ வாழைக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம போட்டப்போ இருந்ததுக்கும் இப்போ வாழைக்காய் வெந்திருக்கிறதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா பரட்டி விடுங்க. பரட்டும் போது நீங்கள் ரொம்ப வெந்துருச்சுன்னா இதெல்லாம் உடஞ்சி போயிடுங்க. ஓரளவுக்கு ஒரு 80% வெந்த அந்த நேரத்துலேயே நம்ம இதெல்லாம் மசாலாலாம் போட்டு கிளறி விட்டுட்டு கடைசியில் கருவேப்பிலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு இமேஜில் இருக்கிற மாதிரி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை ஜஸ்ட் வாசனைக்காக மட்டும்தாங்க போட போகிறோம். இதில் நம்ம வேறு எதுவுமே தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. நான் உருளைக்கிழங்கு நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைஸில். இதை நான் உள்ளே போட்டு எண்ணெயில் ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு நான் மூடி போட்டு இதை வேக விட போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறேன். உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுத்து இதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒரு சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செஞ்சுக்கலாங்க. சாம்பாருக்கு இது சூப்பராக இருக்குங்க. அடுத்து இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், நம்ம இதில் போட போகிற ஸ்பைசஸே அவ்வளோதாங்க. உப்பு, வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். அடுப்பு உருளைக்கிழங்கு வேகும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட 2 வறுவல் ரெசிபியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிசி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.